ஏனென்றால் பிறப்புக்கு சமமான நாட்கள் இன்னொரு நாட்கள் என்னவென்றால் நம்மளுடைய அடுத்த ப்ரொடக்ஷன் நாட்கள். நாம் இன்னொரு உயிரை பிறக்க வைக்கப் போகிறோம். அதனால் அந்த நாட்கள் எப்படி அமைய வேண்டும்? இறை ப்ராசஸ் நிரம்பிய நாட்களாக அமைய வேண்டும். பொதுவாக நல்ல நாள் கெட்ட நாள் என்றால் அது சாங்கிய சம்பிரதாயம் அல்ல. நல்ல நாள் என்பது கடவுளின் ப்ராசஸ் நேரம், கடவுளின் இயக்க நேரம், இறையருள் கிடைக்கும் நேரம். பொதுவாக இறையருள் கிடைக்கும் நேரம் வேற, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இறையருள் கிடைக்கும் நேரம் வேற. அதுதான் பர்சனல். அந்த பர்சனலை அவரவர் சுய ஜாதகத்தில் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ராசி பலனில் பொதுவாக நம் உடலை வைத்து கண்டுபிடித்து விடலாம். இவர்கள் இந்த அழகில் இருப்பார்கள், இந்த லட்சணத்தில் இருப்பார்கள், இந்த நிலையில் இந்த கேரக்டரில் இருப்பார்கள் என்று ராசி பலனை சொல்லிவிடலாம். ஆனால் லக்னத்தை வைத்துத்தான் ஒருவர் ஜாதகத்தை எழுதப்படும். ஒவ்வொரு சுய ஜாதகத்தை பார்க்காமல் அவர்களுக்கு தீர்வு சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இறைவன் ஒரு செட்டப் பாக்ஸை கொடுத்திருக்கான். அந்த செட்டப் பாக்ஸ் தான் ஜாதகம். இப்படிப்பட்ட ஜாதகத்துக்கு மக்கள் உயிர் கொடுக்காமல் மற்ற டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா லட்சம் கோடி வியூஸ் எல்லாம் போகும். ஆனால் கோடான கோடி போகக்கூடிய வியூஸ் இந்த மாதிரி பதிவெல்லாம் 1,00,000 தாண்டுவது மிகப்பெரிய சாதுரியமாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஒரு விஷயம் என்பது எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும், என்னதான் நெய் ஊற்றி அல்வா கிண்டி இருந்தாலும், அது கட்டில் கடையில் வைத்தோம்னா அதுக்கு உண்டான மதிப்பு தான் மக்கள் காசு கொடுப்பாங்க. அதே அல்வாவை ஷோகேஸில் மிகப்பெரிய பேர் வாங்கின கடையில் வைத்தோம் என்றால் அதற்குண்டான விலை கிடைக்கும். இப்படி எல்லாத்துக்குமே ஷோகேஸ் இன்னைக்கு தேவைப்படுகிறது. எது எப்படியோ என்னால் முடிந்தவரை இந்த ஆராய்ச்சி செய்து இயற்கை ஜோதிடம் என்ற பதிவில் பதிவிட்டிருக்கிறேன். இந்த பதிவு உலகெங்கும் செல்லுமா அல்லது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடங்குமா என்றெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும். கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் இணைப்பிரியாமல் வாழ்வார்கள் என்று ஒரு சில அமைப்பை மட்டும், எவ்வளவோ அமைப்புகள் இருக்கிறது, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இல்லையா, அதனால ஒரு சில அமைப்புகளை மட்டும் சொல்லுகிறோம், பொறுமையாக கேளுங்கள். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 7ஆம் இடத்து அதிபதி, 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். அதாவது களம் என்றால் இருவரும் விளையாடும் களம், குடும்ப வாழ்க்கையில் விளையாடும் களம், அதுதான் களத்திரஸ்தானம். 4ஆம் இடம் என்பது அவர்களுடைய பர்சனல் ஸ்தானம். அந்த களம் கட்டில் மெத்தில் நடக்குமா அல்லது கட்டாந்தரில் நடக்குமா அல்லது யாருக்குமே தெரியாம முள் புதர் போன்ற ஒரு சந்திலில் சிந்து பாடுவார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீச்சமான இடத்துல நடக்குமா? ஏன் இந்த நரிக்குறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் வீடு கூட இல்லாமல் ஓப்பன் வாழ்க்கையை கூட வாழ்வாங்க. அந்த மாதிரி இடத்துல நடக்குமா என்றெல்லாம் இந்த 4ஆம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் 5ஆம் இடம் ஒருவருடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும், பூர்வீகம் எப்படி இருக்கும், பிறக்கு முன்னே இவர்கள் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சொத்தெல்லாம் இழந்து விடுவார்களா, அல்லது இவர்கள் பிறந்த பின்னும் வாழையடி வாழையாக சொத்து நிலைத்து இருக்குமா, அல்லது இவர்கள் பிறந்த பிறகாவது இவர்கள் வளர்ந்த பிறகாவது சொத்துக்கள் கிடைக்குமா என்றெல்லாம் இந்த 5ஆம் இடத்தை வைத்து பார்த்துவிடலாம். ஒருவரின் 6ஆம் இடத்தை வைத்து தனக்கு எதிரிகள் எப்படி அமைவார்கள், எதிரிகளால் இவர்கள் வஞ்சிக்கப்படுவார்களா, எதிரிகளால் இவர்கள் கொல்லப்படுவார்களா, அல்லது எதிரிகளால் இவர்கள் வாழ வைக்கப்படுவார்களா. சிலருக்கு எதிரியாகி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகளே அவர்களுடைய குணத்தை தெரிந்து, நான் தெரியாமல் உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், நீ நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அவங்க மேடை ஏற்றி விடுவாங்க. இப்படியெல்லாம் ஜாதக அமைப்பு இருக்குது. 7ஆம் இடம் என்பது ஒரு கணவன் மனைவி எப்படி என்ன மாதிரி பொருத்தங்கள் அமைய வேண்டும் என்பது 7ஆம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். 8ஆம் இடத்தை வைத்து ஒருவருடைய ஆயுள் எப்படி இருக்கும், நீண்ட நாள் வாழ்வாரா, நோயால் பீடிக்கப்படுவாரா, நோய் வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு நெஞ்சு நிமித்து வாழ்வாரா என்றெல்லாம் இந்த 8ஆம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். 9ஆம் இடத்தை வைத்து உங்களுடைய தகப்பனார் தகுதி எப்படி இருக்கும், தகப்பனார் சொத்து உங்களுக்கு கிடைக்குமா, தகப்பனோடு கடைசி வரைக்கும் உங்களால் வாழ முடியுமா, இல்லை நீங்கள் பிறக்கும் முன்னாடியே உங்கள் தகப்பன் உங்களை விட்டு போய்விடுவாரா, அல்லது நீங்கள் சம்பாதிக்கும் போது உங்களுடைய வருமானத்தை அவர் வாங்கி திங்க முடியாமல் போயிடுமா என்றெல்லாம் இந்த 9ஆம் இடத்தை வைத்து சொல்லலாம். 10ஆம் இடத்தை வைத்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் உள்ளூரில் அமையுமா வெளியூரில் அமையுமா, உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையும், எந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் பண்ணணுமா அல்லது வேலைக்கு போகணுமா, இதெல்லாம் இந்த 10ஆம் இடத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லை, தனக்கு கிடைக்கக்கூடிய மாமனார் மாமியார் கூட எப்படி இருப்பாங்க, தாயை போல கிடைப்பாங்களா அல்லது பேருக்கு கிடைப்பாங்களா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் இடத்தை வைத்து இதுவரை நீங்கள் வாழ்வில் சம்பாதித்த சம்பாதனை எல்லாம் வயதான காலத்தில் உட்கார்ந்து சாப்பிட முடியுமா, அல்லது வயதாகும் போது எல்லாத்தையும் இழந்து விடுவோமா, இல்லை திருட்டு போய் விடுமா,
யாராவது அபகரித்து விடுவார்களா, யாராவது மிரட்டி வாங்கி விடுவார்களா உங்களைய, இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? இதையெல்லாம் 11ஆம் இடத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம். 12ஆம் இடத்தை வைத்து உங்களுடைய மரணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. சரி, அதை தெரிந்து கொள்கிறோமோ இல்லையோ, உங்களுடைய வாழ்நாளில் எண்ணில் அடங்காத சொத்து அமையுமா, அல்லது வாழ்நாள் முழுவதும் உழைத்தே தோலும் சதையுமாக ஒட்டி போன வாழ்க்கை வாழ்வீர்களா, இல்லை உங்கள் உடல் நல்ல புஷ்டியாக சாப்பிட்டு தளத்தளவென்று சாகும் வரை அப்படி அழகோடு சாகுவீர்களா? 12ஆம் இடத்தை வைத்து உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர், எந்த அளவுக்கு கெட்டவர், உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது நடக்கும், எந்த அளவுக்கு கெட்டது நடக்கும், உங்களுடைய அடுத்த பிறப்பு எப்படி இருக்கும், உங்களுடைய முன் பிறப்பு எப்படி இருக்கும், இந்த பிறவியில் நீங்கள் என்ன மாதிரி சாதிப்பீர்கள் என்றெல்லாம் இந்த 12ஆம் இடத்தை வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 12ஆம் இடம் என்பது மோட்சம் ஸ்தானம். யாரெல்லாம் உன்னத வாழ்க்கை வாழ்வார்களோ அவர்களெல்லாம் மோட்சம் பெறுவார்கள். இந்த மோட்சம் பெறுவதுனா நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, தவறாக புரிந்து கொண்டு ஹிந்துனா பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு துறவரம் செல்வது, முஸ்லீம்னா வெள்ளை ஜிப்பா போட்டுக்கிட்டு துறவரம் செல்வது, கிறிஸ்டின்னா அதுக்கு வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு சிலுவை போட்டு துறவரம் செல்வது. இந்த துறவரம் செல்வதெல்லாம் மோட்சம் அல்ல. மோட்சம் என்பது வாழும் காலத்தில் உங்கள் சக மனிதர்களை யாரெல்லாம் மதித்து, நீங்கள் நாட்டுக்காக உழைக்கவில்லை என்றாலும் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உண்மையாக இருந்தீர்கள் என்றாலே நீங்கள் தான் உண்மையான ஆன்மீகவாதி, நீங்கள் தான் உண்மையான துறவி. துறவி என்றால் எல்லாத்தையும் துறந்துட்டு போறது துறவி அல்ல. அது தவறாக சித்தரித்து விட்டார்கள் அன்று முதல் இன்று வரை. துறவி என்பது என்ன? பிறப்பின் பெருங்கடலை அடைவதுதான் துறவி. பிறப்பின் பெருங்கடலை எப்படி அடைவது? எல்லா கஷ்டத்திலும் எல்லா நஷ்டத்திலும் மனதை திடப்படுத்தி கொண்டு, என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன், உசுரை விட வேறென்ன வேணும் நான் உல்லாசமா இருப்பேன், அட என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன். அந்த மாதிரி அந்த பாட்டு சாதாரண பாட்டு அல்ல. அந்த பாடகர் என்ன நினைத்து அந்த பாட்டை எழுதினார் என்று தெரியல. அவர் தெரிந்து கூட எழுதியிருக்கலாம். இருந்தாலும் அந்த பாட்டு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மிக தேவையான ஒரு விஷயம். வாழ்க்கையில் என்ன வேணா வரட்டும், சுனாமி வரட்டும், சூறாவளி வரட்டும், பூகம்பம் வரட்டும், நோய் வரட்டும், எது வேணா வரட்டும், எது வந்தாலும் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தில் இயற்கை ஜோதிடம் மக்களுக்கு முதன்முறையாக அறிவிக்குது. இந்த திட்டத்தில் அனைவரும் பங்கு பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும். ஒரு சில கிரக இணைவை இப்பொழுது பார்ப்போம். 7ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் இடத்தை பார்வை செய்தால், 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்வை செய்தாலும், அல்லது 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து சுபஸ்தானத்தில் அமைந்தால், கணவன் மனைவி இருவருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தங்களுக்குள்ளேயே அதை பேஸ் பண்ணி மற்றவர்களை உள்ள நுழைய விடாமல் இணைப்பிடையாமல் கடைசி வரை வாழ்வார்கள். இந்த 7ஆம் அதிபதியை குரு சுக்கிரன் பார்வையிட்டாலும், 2ஆம் அதிபதி குரு சுக்கிரன் பார்வையிட்டாலும், அல்லது 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி சேர்த்து இந்த குரு சுக்கிரன் யாராவது பார்வையிட்டால் அவர்களும் இணை பிரியாமல் கடைசி வரை ஒற்றுமையாக வாழ்வார்கள். குரு சந்திரன் சேர்க்கை பெற்றால் இருவரும் அவரவர் பாணியில் மற்றவர்களை ரசிப்பார்கள். ஆனால் என்னத்தான் ரசித்தாலும் இவர்களுக்குள் ஒற்றுமை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அதை விளக்கமாக சொன்னால், அவரவர் இஷ்டத்துக்கு அவரவர் வாழ்வார். அதாவது பகலெல்லாம் இந்த கோழி எல்லாம் பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் ஊர் சுத்தும், இரவில் வந்து கூட்டுக்குள்ள அடைந்து விடும். அந்த மாதிரி சந்திரனை சுக்கிரன் பார்த்தாலும், சந்திரனை குரு பார்த்தாலும், 7ஆம் அதிபதியை சுக்கிரன் பார்த்தாலும் குரு பார்த்தாலும், 2ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்தாலும் குரு பார்த்தாலும் இவர்கள் பொது வாழ்க்கையும் வாழ்வார்கள், தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையும் விட்டு கொடுக்காமல் இணை பிரியாமல் வாழ்வார்கள். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஒருவன் மனதே 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா, உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை பார்ப்பவன் இறைவனடா. ஒருவன் மனதே 9 அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இந்த 9 கிரகங்கள் எத்தனையோ என்ன அலைகளை உருவாக்கும், என்ன செயல்களை உருவாக்கும். ஒருவர் இஸ்லாமா பிறந்தால் கல் மண் ஜல்லி சிமெண்ட் இதையெல்லாம் வைத்து அவர் கோவில் கட்டினா அல்லாஹ் கோயிலாக கட்டுவார்.
அதே கல், மண், ஜல்லி, சிமெண்ட்டை வைத்து இந்துவாக இருந்தால் அவர் சிவன் கோயில், இந்து கோயில் கட்டுவார். அதே கல், மண், ஜல்லி, சிமெண்ட்டை வைத்து அவர் கிறிஸ்துவராக பிறந்தால் அவர் கிறிஸ்துவ கோவில் கட்டுவார். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த மூலப்பொருள் அந்த பிரபஞ்சம்தான். அதே கல், மண், சிமெண்ட்டு, தண்ணி. நம்மளுடைய எண்ணங்கள் மட்டும்தான் வேற. நாம் அனைவரும் இனத்தால் ஒருவர். என்ன இனம்? மனித இனத்தால் ஒருவர் நாம் அனைவரும். ஆனால் நமக்குள்ள இருக்கும் குணத்தால் நாம் பல கோடி பல கோடி பல கோடி. சரி, எதில் வேணாலும் நமக்கு வேற்றுமை இருக்கட்டும். அவரவர் ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காகவே தான் பிறக்கிறோம். நம்ம பிறப்பு இன்னொரு பிறப்பை உருவாக்கத்தான் இருக்கே தவிர நம்ம பிறந்து நம்ம சன்னியாசியா வாழ்வது அல்ல. அப்ப எந்த இனத்தில் பிறந்தாலும் அவரவருக்கு பூப்படைவோம், பருவநிலை அடைவோம், தாம்பத்தியங்கள் நடக்கும். அந்த தாம்பத்தியம் இனிதாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனின் பிரபஞ்ச சக்திக்கு ஏற்ப, கிரக நாட்களுக்கு ஏற்ப, திருமண நாட்கள் மட்டும் கிரக நிலைக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நான் பேசும் தமிழ் மட்டும் உங்களுக்கு புரிந்தால் போதும். இயற்கை ஜோதிடம் வாருங்கள், உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்காக நீங்கள் மதம் மாறவோ மொழி மாறவோ எல்லாம் தேவையில்லை. இயற்கையை நம்பினால் போதும். என்னை பொறுத்தவரை இயற்கை பெயர் அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், ஹிந்துவில் எத்தனையோ பெயர்கள் உண்டு, அத்தனை பெயர்களும் இருக்கலாம். கடவுள் ஒன்றே என்று நான் சொல்வேன். அந்த ஒன்றான கடவுள் நீங்கள் எந்த பெயர் வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது. நான் எந்த மசூதிக்காகவும் குரல் கொடுக்க மாட்டேன், எந்த கோயிலுக்காகவும் குரல் கொடுக்க மாட்டேன். மனிதனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இயற்கை ஜோதிடம் குருஜியாக நான் திகழ்வேன். ஏனென்றால் ஒரு கோயிலை இடிக்கும் பொழுது உண்மையிலே அந்த சாமி என்ன செய்ய வேண்டும்? யாரும் அடிச்சுக்காதீங்கப்பா நான் இருக்கேன் என்று ஒரு ராமர் வந்து சொல்லலாம். யாரும் அடிச்சுக்காதீங்கப்பா நான் இருக்கேன் என்று ஒரு பாபர் வந்து சொல்லலாம். யாரும் அடிச்சுக்காதீங்கப்பா நான் இருக்கேன் என்று ஒரு இயேசு வந்து சொல்லலாம். இப்படி எந்த சாமியாவது வந்து சொன்னால் எந்த மனிதனும் அடித்துக் கொள்ள மாட்டார்கள். எந்த சாமியும் நான் இருக்கேன் என்று சொல்வதில்லை. எல்லாம் காலங்காலமாகத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எதுக்கு வேற்றுமை? இனி நமக்குள்ள வேற்றுமை வேண்டாம். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இந்த பதிவு உண்மையாலுமே உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் என்று நீங்கள் நினைத்தால், உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என்று நீங்கள் நினைத்தால், அதிலும் இந்த பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பிறந்த தமிழ் மண்ணுக்கும் நான் வளர்ந்த இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணமாக இந்த பதிவு அமைய வேண்டும். இந்த பதிவு மட்டுமல்ல, என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி மக்கள் அனைவருக்கும், உலகெங்கும் தமிழ் பாஷை புரிந்து கொள்ளும் அனைவருக்கும் பரவட்டும். அனைவரும் வளம் பெறட்டும், நலம் பெறட்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.